சிந்தையும் செயலும் சீராக இருத்தல் கொண்டு புயலிலும் மழையிலும் சோராது உழைத்து மக்கள் பணியே அரும் பணி என்ற கூற்றுக்கு இணங்க அந்த கூற்றுக்கு உருவமாய் இங்கு வீற்றிருக்கும் எம்முடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு கூப்பிடுகிறோம். கிரேஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் சார்பில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஓய்வு பெருமதிப்பிற்குரிய செல்வி அபூர்வா IAS அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் மற்றும் திரைத்துறை நடிகர் டாக்டர் குணாநிதி அவர்களே, பிரபல பின்னணி பாடகி மரியாதைக்குரிய ரோஷினி அவர்களே, கிரேஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய ஆதிரா நியூஸ் பிரபாகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய JCD பிரபாகரன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற குறும்பட தயாரிப்பாளர்களே, இயக்குநர்களே, நடிகர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் அன்றைக்கினிய சகோதரி ஆதிரா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டார். என்னன்னு கேட்டால் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆல்கஹாலுக்கு எதிராக ஒரு குறும்பட போட்டி வச்சிருக்கிறோம், அது பரிசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரிசு கொடுக்கணும்னு சொன்னதை விட நிறைய படங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவிட்டு குறும்படங்களையும் பார்க்கணுன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். என்னென்னா, நான் பொதுவாகவே சினிமாவை டிவியில் பார்க்கறது இல்லை, தேட்டரில் போய் தான் பார்ப்பேன் எந்த படமாக இருந்தாலும். 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு தலைவன் தலைவி தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த டூரிஸ்ட் ஹோம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நடிகர் சசிகுமாருக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறீங்க, இந்த படம் குடும்ப உறவு முறைகள், இலங்கை தமிழர் நிலைமை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நல்லா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரை பாராட்டிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர் யாருன்னு கேட்டால் அந்த படத்துலேயே ஒரு தண்ணி அடிக்கிறவராக ஒருத்தர் வருவார், அவர் தான் டைரக்டர்னாங்க. அப்புறம் அவர் கையிலையும் ஒரு சின்ன வயசு தான், ஒரு பிலோ 30 இருக்கும் அவருக்கு. அவருக்குமா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிவிட்டு, அதோடு மட்டும் எனக்கு மனசு ஆறலை. வெறும் ஃபோன் பண்ணி இந்த 2 பேரை வாழ்த்துன்னு மட்டுமே போதும்னு நினைக்காம என்னோட ஃபேஸ்புக்கில் இமீடியட்டாக நானே ஒரு சின்ன ரைட்டப் பண்ணி இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு சின்ன ரைட்டப்பும் பண்ணேன். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு சின்ன ஒரு திருப்தி. சரி, நல்ல படம் பார்த்தோம், இதுக்கு ஒரு நல்ல எதிர்வினை, இது ஒரு நடிகர் பாராட்டினது, அதை நம்ம சோஷியல் மீடியாலையும் பதிவு பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அது எதுவும் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இப்போ இந்த இதில் கூட சகோதரி ஆதிரா அவர்கள் கூப்பிட்ட உடனே, சரி நமக்கு இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல கருத்துள்ள திரைப்படங்களை பார்க்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மெரினா கடற்கரையை ஒரு பெரிய அளவில் ஒரு திட்டமிட்டு ஒரு நீலக்கோடி சான்றிதழுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்தி அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற நிகழ்ச்சி. அதில் கலந்துக்கு நீங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. என்றாலும் நிச்சயமாக நான் சகோதரி ஆதிராவை வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த படங்களில் நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த படங்கள்லாம் காப்பி கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். காப்பி ரைட்டு நீங்களே வச்சுங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ படம் எடுக்கிறது பெரிய பிரம்மாண்டம், 100 கோடி செலவு பண்ணோம், 1000 கோடி செலவு பண்ணோம், 500 கோடி செலவு பண்ணுங்கிற படம்லாம் ஒரு நாள் கூட தேட்டரில் இருக்க மாட்டேங்குது. பெரிய பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி எடுத்தா, நல்ல கருத்துக்களை விதைத்த படங்கள் மட்டும்தான் வெற்றியை நோக்கி செல்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த டூரிஸ்ட் ஹோம்லாம் பெரிய அளவிலான செலவு இல்லை, ஆனால் அந்த படம் பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மாதிரி ஏராளமான படங்களை சொல்லலாம். என்ன ஏன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. ஒருவேளை நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கினது, எனக்கு வயசு 66. இந்த 66 வயசு வரைக்கும் இது வரைக்கும் வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, தண்ணி, அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாத இருக்கிறேன். ஒருவேளை அதுக்காக என்னை கூப்பிட்டாங்களான்னு தெரியல. அது பொதுவாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நான் சின்ன வயசில் எல்லா நண்பர்களோடவும் பனைமரத்தடியிலையும் தென்னை மரத்தடியிலையும் உட்காந்து கல் சாப்பிட்றவங்க கூடவும் பழகியிருக்கிறேன். 80s இந்த பாட்டில் சாராயம் வந்தப்போ அந்த நண்பர்களோடவும் பழகியிருக்கிறேன். சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்று
மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூருக்கும் சென்னைக்குமான சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட்டு, மலேசியாவில் ட்வின் டவர் பில்டிங், அது மேலே ஒரு ஃப்ளோர் வந்து ரொட்டேட் ஆகினே இருக்கும், அங்கே தான் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வச்சு மலேசிய அமைச்சர்கள் 2 பேர், மலேசியாவில் இருக்கிற 2 மேயர் அவங்களோட சேர்ந்து விருந்து. அந்த விருந்துக்கு மேலே போய் உக்காந்தப்ப அவங்க பெரிய பெரிய பாட்டிலாம் வச்சுக்கின்னு இது 400 வருஷ பாட்டில், இது 300 வருஷ பாட்டில் அப்படின்னு சாப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு டயட் கோக் சாப்பிட்டு என்னுடைய விருந்தை முடிச்சுட்டு வந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கல் கொடுக்குறவங்க கூட உட்காந்துருக்குறேன், ட்வின் டவரில் உட்காந்து 500 வருஷ பாட்டில் சாப்பிட்டவங்க கூட உட்காந்துருக்குறேன். அப்போ எனக்கு அதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மட்டும்தான் நம்ம மரியாதைக்குரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அபூர்வா மேடம் சொன்னாங்க, நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம ஒரு தனி மனித ஒழுக்கம், சுய ஒழுக்கம், இதை நம்ம கடைபிடிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வகையில் நாம் தான் அதை முடிவு எடுக்கணும். இப்போ அந்த வகையில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸையும் காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதுக்கு வந்து உடனடியாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பள்ளி கல்லூரி வாசல்களில் அது விற்கிறது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து ஒரு விழிப்புணர்வு நடத்தினாங்க. அந்த விழிப்புணர்வு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. 70 லட்சம் மாணவர்கள் அந்த விழிப்புணர்வு பங்கேற்றார். தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக அந்த விழிப்புணர்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகேஷ்ங்கிற மாதிரி ஒரு காவல்துறையின் ஏடிஜிபின்னு நினைக்கிறேன், அவர் வந்து தென்னிந்தியாவின் காவல்துறை டிஜிபிக்களுடனான ஒரு கூட்டத்தில் கலந்துக்கினப்ப, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 0% இந்த கஞ்சா கல்டிவேஷன், ஆனாலும் பக்கத்தில் இருந்து ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வருது. ஆந்திராவில் ஒரு இடத்துல, ஆந்திராவா தெலுங்கானாவா சரியாக கவனம் இல்லை, அங்கே ஒரு 4000 ஏக்கர் அளவுக்கு கஞ்சா பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி சொன்ன உடனே இமிடியேட்டாக ஆந்திராவில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் 6000 கோடி மதிப்புள்ள அந்த கஞ்சாவை இமிடியேட்டாக அழிச்சு ஒழிச்சாங்க. இதாவது சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இதில் வந்து ரொம்ப கவனமாகவே இருக்கிறாங்க. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கிறாங்க. அண்மையில் கூட ஒரு போன மாதம் ஒன்றிய அரசின் சார்பில் இந்தியாவிலேயே ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 3000த்திற்கும் மேற்பட்ட கல்லூரி வாசல்கள், ஒரு 7-8 மேற்பட்ட பள்ளி வாசல்களில் 100% இந்த போதை வஸ்துக்கள் விற்காத இடங்கள் என்கின்ற வகையில் கண்டறியப்பட்டதனால் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது ஒன்று ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னால் வழங்கப்பட்டது. கொஞ்சம் படிப்படியாக தான் எதுவுமே போகலாம். ஒரு சிலர் கூட நினைக்கலாம், இப்போ இங்கே இவ்வளோ பிராந்தி கடைலாம் இருக்க, இதெல்லாம் திறந்து வச்சுட்டு குடிக்காதுன்னு சொன்னார் அப்படின்னு. என்னை கூட ஒரு நண்பர் கேட்டார், எல்லா கடையிலையும் விஷமும் கூட இருக்குது, யாராவது போய் விரும்பி அதை வாங்கி சாப்பிட்றோமா? நம்ம தனி மனித ஒழுக்கம், சுய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கணும். அது அங்கே இருக்குங்கிறதுக்காக எது தேவையில்லையோ அதை நம்ம தொட வேணான்னு முடிவெடுத்தா அதை தொட வேணாம் தானே. அது அங்கே இருக்குது, நான் போய் அதை தொடுவேன், இது கெட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் செய்வேன்னா அது எப்படி நல்லதுன்னு தெரியல. இப்போ இது இல்லைன்னா வேற வழியில் சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் அது இதுன்னு உயிரிழப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. இந்தியாவில் எங்குமே இல்லைன்னா இங்கே இருக்காது, இல்லாமல் இருந்தால் 100% வெற்றி ஆகிடும். பக்கத்தில் இந்த பக்கம் போனால் சித்தூர் பார்டர், இந்த பக்கம் போனால் பாண்டிச்சேரி பார்டர், இந்த பக்கம் போனால் கேரளா பார்டர், இந்த பக்கம் போனால் பெங்களூர் பார்டர். இப்போவே இந்த பான் பராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இந்த குட்கா, பான் மசாலா அதெல்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆண்டுதோறும் அதுக்கு நம்ம தடை விதிச்சு நிற்கிறோம். ஆனாலும் தமிழ்நாட்டில் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? பெங்களூரில் அதுக்கு தடை இல்லை. பெங்களூரில் இருக்கிறவங்க காய்கறியோ பழங்களோ பூக்களோ எடுத்துகிட்டு வர்ற அந்த கூடையிலையும் மூட்டையிலையும் இதை பதுக்கி வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. காவல்துறை ஒவ்வொரு மூட்டையுமா, ஒரு வண்டியில் 100 மூட்டை வரும், காய்கறி வரும், அந்த 100 மூட்டையும் பிரித்து கொட்டி காய்கறியை பிரித்து எடுக்கிறதுனா இன்னும் ஒரு 15 லட்சம் போலீஸ் போட்டால் தான் அந்த வேலையை பண்ண முடியும். அப்போது இது தப்பு பண்ணுறவன் இந்த இதை பக்கத்தில் இந்த வாய்ப்பு இருக்கிறதால பண்ணினே இருக்கிறான். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, தனி மனித ஒழுக்கத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க தொடங்கினால் 100% அதில் வெற்றி பெறலாம். அதனால தான் சகோதரி ஆதிரா அவர்கள் இந்த நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு ஒழுக்கத்தை நமக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நிறைய பேர் குறும்படம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த தலைப்பில் சே நோ டு ஆல்கஹால்ங்கிற இந்த தலைப்பில் வந்து குறும்பட போட்டியை நடத்துறது உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. அன்பிற்கினிய சகோதரி ஆதிரா அவர்களை பாராட்டுகிறோம். இதுக்காக வந்து அவங்களே சொன்னாங்க, எவ்வளோ படம் வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் ஒரு 250 படங்களுக்கு மேலே வந்திருக்குன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டின் இளைஞர்கள், குறிப்பாக இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகத்தான் நீங்கள் அத்தனை பேரும் இருக்கிறீங்க.
இளைஞர்கள் இந்த போதைக்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இது ஒரு பெரிய வெற்றி. இதுவே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி. இது தொடரணும். இந்த நல்ல நோக்கத்திற்காக இதை நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிற நீங்கள் மிக விரைவில் இதிலிருந்து நிறைய பேர் நல்ல இயக்குநர்களாக, பாரதி ராஜாக்களாக, பாலு மகேந்திராக்களாக, நம்முடைய பாக்யராஜ் போன்ற குடும்ப படங்களை இயக்குகிற இயக்குநர்களாக நீங்கள் நிறைய பேர் வெளியில் வரணும். இது மாதிரி நல்ல நடிகர்களாகவும் நிறைய வெளியில் வரணும்னு சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.